வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் மொழி தகுதி தேர்வு ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து 100 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உங்களுக்கு தமிழ், சயின்ஸு, சோஷியல் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் தேவையான கொஷின்ஸு வீடியோஸாகவும் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 9344728476 வாட்ஸ்அப் நம்பர் 9344728476 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான மெட்டீரியல்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் வைஸாகவும் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். வாங்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பல உயிர் பிரித்து எழுதுக. பல உயிர் பிரித்து எழுதுக. பிரித்து எழுதணும் அப்படின்னா பல கூட்டல் உயிர். அடுத்து இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்து எழுதுக. இல்லாதியங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும். வன்கீரை. வன்கீரை பிரித்து எழுதுக. வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை பிரித்து எழுதணும் அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்சொல் மறைந்த. உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்சொல் மறைந்த. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்சொல் கேட்குறாங்க. சோம்பல் எதிர்சொல் சுறுசுறுப்பு. சோம்பலுக்கு ஆப்போசிட் சுறுசுறுப்பு. அடுத்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹைக்கூ, சென்றியூ, மரபு கவிதை, லிமரைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மூன்றுமே ஹைக்கூ, செம்ரியூ, லிமரைக்கு எல்லாமே ஹைக்கூ கவிதைனாவே ஷார்ட்டாக இருக்கும் இல்லையா. மரபு கவிதை லென்த்தியாகவும் இருக்கும், ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேருந்து லென்த்தியாக ஒரு 5 லைன்ஸ் 10 லைன்ஸ், சிலதெல்லாம் ஒரு 20-25 லைன்ஸ் கூட கவிதைகள் இருக்குது. ஸோ இதில் பொருந்தாத சொல் அப்படின்னு சொன்னால் மரபு கவிதை. ஏன்னா அதோட சைஸில் அளவில் அது கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஹைக்கூ கவிதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக அது சொல்ல வர்ற விஷயத்த சொல்லிடும். அடுத்து பொருந்தாத இணையை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோல் கருவிகள் அப்படின்னா உடுக்கை, தவண்டை. உடுக்கை, தவண்டை தோல் கருவி கிடையாது. தோல் கருவி என்னது? தாரை, தப்பட்டை எல்லாமே தோல் கருவிகள். பட் இங்கே பொருந்தாத இணை தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏவே தப்பாக இருக்குது. மற்றெல்லாம் பார்க்கலாம். நரம்பு கருவிகள், யாழ், வீணை. நரம்பு கருவிகள், யாழ், வீணை கரெக்டு. காற்று கருவிகள், குழல், சங்கு. காற்று கருவிகள், குழல், சங்கு. அடுத்து கஞ்ச கருவிகள், சாளரா, சேகண்டி. கஞ்ச கருவிகள், சாளரா, சேகண்டி இது எல்லாமே கரெக்டு. தோல் கருவிகள் மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறு. அடுத்து பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. தோசை வைக்கப்பட்டது செய்வினைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு செயப்பாட்டு வினை வாக்கியம், முடிஞ்சிருச்சு இல்லையா, செயப்பாட்டு வினை. அப்போ ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது. அப்துல் நேற்று வந்தான், அவனே வரான், அது தன்வினை தொடர். கவிதா உரை படித்தாள், அவங்க படிக்கிறாங்க, படிக்கிறது ஒரு செயல், அது செய்வினை தொடர், அதுவும் கரெக்டு. கோவலன் கொலையுண்டான். கோவலன் கொலையுண்டான் முடிஞ்சிருச்சு, அப்போ அது செயப்பாட்டு வினை, பாசிவ் இல்லையா. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் நம்ம போடுறோம் இல்லையா, இது பாசிவ் தொடர். ஸோ செயப்பாட்டு வினை தொடர். அப்படி பார்க்கும்போது பொருந்தாத இணை அப்படின்றது தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது என்னென்னா ஒரு செயப்பாட்டு வினை தொடர், அது செய்வினைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறான ஒரு ஆப்ஷன். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. பாடும் குயில், கத்தும் குயில், பேசும் குயில், கூவும் குயில். குயில் எப்போவுமே கூவும் இல்லையா, குயில் கூவும். சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர். ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டாக்குமெண்ட், ஆவணம். டாக்குமெண்ட், ஆவணம், அது கரெக்டாக இருக்குது. இவங்க சரியான தொடர் தான் சொல்லியிருக்காங்க. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை இல்லையா, அப்போது பாசனம்னு சொல்லியிருக்காங்க, தவறு. கில்ட் அப்படின்னு சொன்னால் வணிகக்குழு. கான்சுலேட் அப்படின்னா தூதரகம். மற்ற மூணுமே தப்பாக இருக்குது. டாக்குமெண்ட், ஆவணம் அதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்து பயங்குழி பிழையற்ற தொடரை கண்டறிக. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். பேச்சு மொழி சிறப்புக்கு நம்ம எப்போவுமே ரெட்டை கொம்புரா தான் யூஸ் பண்ணுவோம்.
சிறப்பாக, பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல். குரல் மட்டும் நல்லா பார்க்குங்க. ஒரு ஒத்த கொம்புரா யூஸ் பண்ணணும். 2வது ஆப்ஷன்லேயும் 4வது ஆப்ஷன்லேயும் தான் அந்த குரல் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பியில் சிறப்பு தப்பாக இருக்குது இல்லையா? அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அந்த சிறப்பாக, குரல் இந்த 2 வார்த்தையும் கரெக்டாக பாருங்கள். அடுத்தது ஏற்றத்தாழ்வில் அந்த தாழ்வுக்கு எந்த இல் நம்ம யூஸ் பண்ணுறோம்? வாழ்வு, தாழ்வு இல்லையா? ஸோ அப்போது எந்த இல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும். 3 இடங்களில் வேறுபாடு காட்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். அடுத்து வலுவற்ற சொல்லை காண்க. அறிவாமனை, ஒட்டடை, தாவாரம், அடமலை. இப்போ அறிவாமனையை நம்ம அறிவாள் மனை அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வச்சு இந்த வலுவற்ற சொல்லை நம்ம சூஸ் பண்ணணும். அறிவாள் மனை, தாழ்வாரம், அடைமலை இப்படி தான் சொல்லுவோம். இவங்க பேச்சு வழக்கில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஒட்டடை அப்படின்றது கரெக்டான ஒரு எழுத்து வழக்கு சொல் ஒட்டடை. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் ஒட்டடை. அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல் அப்படின்னா வலிமை, வெற்றி, போர். அடல் ஆடல் கிடையாது. அடல்னா வலிமை, வெற்றி, போர். அடுத்து கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரினா யானை, கரி அப்படின்னா அடுப்பு கரி, கரி கருமையும் குறிக்கும். அப்போது கரின்றது இறைச்சி கிடையாது. ஓகேங்களா? யானை, அடுப்பு கரி, கருமை இதுதான் கரியை குறிக்கும். கரின்றது இறைச்சி இல்லை. அடுத்து அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன். உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நம்ம அ ஆ இ ஈ அப்படியே போயிடலாம். அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பா சீரிஸ் ப, பா, பி, பி, பு, பு, பெப்பே, பை, போப்போ, பௌ. ஸோ படகம், பாம்பு, பிடில், பேரியால். படகம், பாம்பு, பிடில், பேரியால். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மா சீரிஸ் ம, மா, மி, மீ, மு, மூ, மே, மே, மை, மொ, மோ, மௌ. ஸோ மனத்துயிர், மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. வா சீரிஸ் வ, வா, வி, வி, வு, வு, வே, வே, வை, ஒ, ஓ, வவ். ஸோ வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். இந்த பேஜ்லேயே நம்ம 4 அகரவரிசை சிறி சொற்களை பார்த்துட்டோமே, இப்படி தான் கொஷின் வருமா அப்படின்னு கேட்டோன்னா, இது ஒரு மாதிரி வினாத்தால் நம்ம எடிட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இதே மாதிரி அப்படியே டிட்டோவாக கேட்க மாட்டாங்க, இவ்வளோ ஈஸியாகவும் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம இதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இது கொடுத்துருக்கோம். அடுத்து குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் என்று குறிப்பிடுவது சுட்டு விடை. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது அப்படின்ற கேள்விக்கு சுட்டு ஒரு டைரக்ஷனை, இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க, வலப்பக்கம் போங்க, இடப்பக்கம் போங்க, இந்த மாதிரி சுட்டி காட்டி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது சுட்டு விடை. அடுத்து வெளிப்படை விடைகளை கண்டறிக. சுட்டு விடை, மறை விடை, நேர்விடை. சுட்டு விடை வெளிப்படையான விடை, நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம், இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கடைக்கு போவாயா அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்றது மறைவிடை, எதிர்த்து சொல்கிறது. போவாயா, செய்வாயா அப்படின்னா போக மாட்டேன், செய்ய மாட்டேன்னு எதிர்மறையாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது மறைவிடை. அடுத்து நேர்விடை. நேர்விடைக்கு என்ன நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நீ கடைக்கு போவாயா அப்படின்னா போவேன் அப்படின்னு சொல்கிறது, டைரெக்டாக செய்கிறது, பாசிட்டிவான ஆன்சர் சொல்கிறது நேர்விடை. அப்போ இது 3மே வெளிப்படையான விடைகள். அடுத்து விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர்.
அப்போ என்ன கேள்வியாக இருக்கும்? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா கரகாட்டம் என்றால் என்ன அப்படின்னு கேட்க முடியாது. கரகாட்டத்தோட மற்ற பெயர்கள் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட வேறு பெயர்கள் என்னன்னு தான் நம்ம கொஷினாகவே கேட்க முடியும். அடுத்த கேள்வி, சரியான கலைச்சொல்லை கண்டறிக. அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள் இல்லையா? ஆனால் இங்கே அரசியலமைப்பு இருக்குது. கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை, அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு இல்லையா? இங்கே தான் அதற்கான மீனிங்கும் இருக்குது. எல்லாமே மிஸ்மேட்சாக இருக்குது. ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்குது. அப்ஜெக்டிவ் குறிக்கோள், கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை, அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை இல்லையா? குறிப்பிட்டு சொல்கிறது சுட்டு விடை. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. என் நண்பன் ஏரோப்ளேனில், இங்கிலீஷ் வார்த்தை. என் நண்பன் வானூர்தியில் கரெக்டாக இருக்குது. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். அடுத்து முக்கியஸ்தர்கள் வானூர்தி பயணம் செய்தான்னு சொல்கிறாங்க. முக்கியஸ்தர் தமிழ் வார்த்தை கிடையாது. அடுத்து என் நண்பன் ரயிலில், ரயில் அப்படின்றது தமிழ் வார்த்தை கிடையாது இல்லையா? தொடர் வண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பிறமொழி வார்த்தைகள் இல்லாத ஒரு தொடர் அப்படின்னா என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ராமநாதபுரம் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்தானம் அப்படின்றது தமிழ் வார்த்தை இல்லை. திருவிழாவிற்கு முக்கியஸ்தர்கள், முக்கியஸ்தர்களும் தமிழ் வார்த்தை கிடையாது. ஷாப்பிங் மால் அருகாமையில் உள்ளது, ஷாப்பிங் மால் இங்கிலீஷ் வார்த்தை இல்லையா? அப்போது வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம், அதுதான் கரெக்டான தொடர். அடுத்த கேள்வி, கீது இருக்கிறது, இருக்குது அப்படி சொல்கிறேன், இருக்கீது. ஸோ இருக்கிறது. இலை, இலை, இலைனா இலை. உலகம், உலகம். சாப்பிட்டான், சாப்பிட்டான். சரிங்களா? கீது அப்படின்னா இருக்கிறது, இலைனா இலை, உலகம், உலகம், சாப்பிட்டான், சாப்பிட்டான். இவ்வளோ ஈஸியாக கொஷின் இருக்குமானா இருக்காது. இது எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், 2022 இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு சிஏஜிஎஸ் எக்ஸாமில். சரிங்களா? மேபி அப்போ எழுதுனவங்களுக்கு ரொம்ப லக்காக இருந்திருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அது நம்மளோட கஷ்டம் ஏதோ. வாங்க பார்ப்போம். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. எழுத்து வழக்கு கேட்குறாங்க. அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். மற்றதெல்லாம் பாருங்கள், ரொம்ப தொலைவிலிருந்து வரேன், ரொம்ப தொலைவிலிருந்து வாரேன், ரொம்ப துவலட்டையிலேருந்து வர்றேன், எல்லாமே வேறு மாதிரி இருக்கு இல்லையா? அதிக தொலைவிலிருந்து வருகிறேன். ஒன்று ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு சிலது ஓகேவா உங்களுக்கு புரியும், ஒரு சிலது இரிட்டேட் ஆகும். அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அடுத்து, திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. திருவள்ளுவரின் புகழ் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்போது உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வெளிப்படைத்தன்மையை குறிக்கும். அப்போது திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைத்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. ஓகேங்களா? கொஸ்டினை பார்த்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். உருவாக்கப்படாதன்னு சொல்கிறாங்க. ஸோ தலைவன் பிரித்தா நமக்கு தலை தனியாக பொருள் தருது, வன் பொருள் தராது. அப்போ இது 2 சொற்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. மற்றதெல்லாம் பாருங்கள், தலை விதி, தலை எழுத்து, தலை மகன். மற்றது எல்லாமே 2 சொற்களை இணைச்சு உருவாக்கியிருக்காங்க. பட் தலைவன் அப்படின்றது ஒரே ஒரு சொல். ஸோ இதற்கான ஆன்சர் தலைவன். அடுத்து, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. காட்சியை பார், காட்சியை பார், அது கரெக்டாக இருக்குது. என கேட்டார், எனக்கு அப்படின்னு தான் சொல்லணும், என கேட்டார்னு இருக்குது. சந்திப்பிழை உள்ள ஒரு தொடர். ஊருக்கு செல், ஊருக்கு செல் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ 3வதும் தவறு. 4வது கதவை திற கரெக்டாக இருக்குது. மற்ற 2க்குமே என்ன போடணும்? இக்கு போடணும், இங்கே இச்சு போடணும், போடலை. இப்போ 1ம் 4ம் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து, கீழ்காணும் சொற்களில் கூட்ட பெயர்களை கண்டுபிடிக்க. கல் குவியல், பல குலை, புல் கட்டு,
ஆட்டு மந்தை. யூஸ்வலாக ரொம்ப ஈஸியானது. கல், குவியல், பல, குலை, புல், கட்டு, ஆட்டு மந்தை. அடுத்து அடைப்புக்குள் உள்ள எழுத்துக்களை தகுந்த இடத்தில் சேர்க்க ஐ சேர்க்கணும். ஆடையை அணிந்தேன். அதே தோசையை மாவு அப்படி சொல்ல மாட்டோம். தோசை அதே கரெக்டாக இருக்குது. தோசையை மாவு தப்பு. பள்ளியை சென்றேன் இல்லை, பள்ளிக்கு சென்றேன் தான் வரும். கண்ணன் சட்டை, கண்ணனை சட்டை இல்லையா? இதெல்லாமே பொருள் வராமல் இருக்குது. ஆடையை அணிந்தேன் அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சிறுனா சின்னது இல்லையா? சீரு அப்படின்னா புலி சீருது, சீர்வரிசை இந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. சிறுனா குட்டி, சிறு குட்டியாக இருந்தாலும் சீரு அப்படின்னா உருமுது, சீருது இல்லையா? சீருவதில் புலியை மிஞ்ச முடியாது. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கேட்குறாங்க. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இந்த பாடல்லேருந்து என்ன கூற்று சொல்லியிருக்காங்க? தமிழ்மொழியை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் இது. ஆமாம். பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது, அதுவும் கரெக்டு. இதனை பாடியவர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதியார் கவிதைகள் தொகுப்புலேருந்து எடுக்கும்போது பாரதிதாசன் பாடலை இல்லையா? ஸோ 1, 2 கரெக்டாக இருக்குது, 3 தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சொல் மற்றும் பொருள். விசும்பு, விசும்புனா வானம். ஊழி, யுகம். ஊழ், முறை. பீடு, சிறப்பு. விசும்பு, வானம். மற்ற எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. விசும்பு, வானம் மட்டும் தெரியுது. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் ஒனுக்கு தேர்ட் ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சில இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. பட் பை சான்ஸ் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தெரியுது அப்படின்னாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். மற்றதுக்கெலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஊழி, யுகம், ஊழ், முறை, பீடு, சிறப்பு. அடுத்து சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணுங்கிய கேள்வியர். நுணுங்கிய கேள்வியர் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர். நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் அவர் தான் நுணுங்கிய கேள்வியர் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்காணும் சொல்லுக்கான பொருள். பேணாமை. பேணாமை அப்படின்னா பாதுகாக்காமை. பேணுதல் அப்படின்னா பாதுகாக்கிறது. ஸோ பேணாமைனா பாதுகாக்காமல் இருக்கிறது, பாதுகாக்காமை. அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. செவிச்செல்வம். செவிச்செல்வம் அப்படின்னா கேட்பதால் பெறும் அறிவு, அதுதான் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம கேட்கறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நிறைய விஷயங்களை அறிவு நமக்கு கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம செவிச்செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. கந்தனும் வள்ளியும் வந்தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. வந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம், வருகிறார்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது. நல்ல மாணவர் காலையில் படிப்பான். நல்ல மாணவர் காலையில் படிப்பார் இல்லையா? இவன் நேற்று வந்தவன் அல்லன். இவன் நேற்று வந்தவன் அல்லன், இது கரெக்டு. நாளை நான் வருகிறேன். நாளை நான் வருகிறேன், வருவேன் அப்படி தான் சொல்லணும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. இவன் நேற்று வந்தவன் அல்லன், அதுதான் கரெக்டு. அடுத்து சரியான தொடரை தெரிவு செய்க. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. ஓர் ஊர் ஒரு கடல். உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது, வவ்வல்ஸு கான்சனன்ஸ் தான் இல்லையா? ஓர் ஊர் ஒரு கடல். பிழைத்திருத்துக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 2 கூட்டல் ஆண்டு, ஈராண்டு. 2 கூட்டல் ஆண்டு, ஈராண்டு. அடுத்து கீழ்காணும் பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும்.
கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என அழைக்கப்படுகின்றனர். பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. இந்த பேராகிராஃப்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். இந்த பாட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என அழைக்கிறாங்க. கப்பலின் முதன்மை உறுப்பு எது? எறா. பருமல் எனப்படுவது என்னது? அடிமரம், அதாவது குறுக்கு மரம், அடிமரம் இல்லை. கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி சுக்கான். அடுத்து பாய்மர கப்பலின் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை எதை கொண்டு சரி பண்ணுவாங்க? பிசின் மூலமாக, மரப்பிசின் மூலமாக. அடுத்து எற்பாடு பிரித்து எழுதுக. எல் கூட்டல் பாடு, எற்பாடு, எல் கூட்டல் பாடு. நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத நமன் கூட்டல் இல்லை, நமனிலை, நமன் கூட்டல் இல்லை. நீலம் கூட்டல் வான் சேர்த்து எழுதணும்னா நீலவான். அடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஓடை எல்லாம். ஆற்றுணா பிரித்து எழுதுக. ஆறு கூட்டல் உணா, ஆற்றுணா, ஆறு கூட்டல் உணா, ஆற்றுணா. அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. சிலம்பு காலில் அணிவது, ஆமாம். சூளி நெற்றியில் அணிவது, குலை காதில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது. இதில் சூளி தான் நெற்றியில் அணிவது தவறு. ஓகேங்களா? சிலம்பு காலில் அணிவது, குலை காதில் அணிவது, அரைஞான் இடையில் அணிவது. அடுத்து பொருந்தா இணையை கண்டறிதல். அல்லல், அள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் பாருங்க. வெறி, அஞ்சி, நந்து, சங்கு, முத்தம், முத்து. அல்லல், அள்ளுதல் அதுதான் தவறாக இருக்குது. நந்து, சங்கு, முத்தம், முத்து, வெறி, அஞ்சி இது எல்லாமே இலக்கண குறிப்பு பேசிக்ஸில் இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே வேறு குறிப்புகள் இருக்குது. முதல் ஒன்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் பெயரில் இருக்குது. அடுத்து இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொக்கிஷம் செல்வம் கரெக்டு. ஜாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் நிலப்பரப்பு அப்படின்னு வரும். பட் பரப்புதல் சொல்லியிருக்காங்க, தவறு. சிங்காரம் அழகு. ஸோ பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் நிலப்பரப்பு, சிங்காரம் அழகு. தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக. சப்பாத்தி கள்ளி, தாளை இதெல்லாம் மடல்னு சொல்லுவோம், இலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறு. சப்பாத்தி கள்ளி, தாளை, மடல். ஸோ இலை தவறு. கழுகு, பாக்கு அது எங்கன்னா கூந்தல். கமுகுனா பாக்கு, கூந்தல். நெல், வரகு எல்லாத்தையும் தாள்னு சொல்கிறோம். கரும்பு தோகை, நாணல் தோகை. அடுத்து சந்திப்பிழை. கதையை படித்தேன், கதையை படித்தேன். வரணும், கதையை படித்தேன். அடுத்து புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக. புலி குட்டி இல்லை, புலிப்பரல், புலிப்பரல். அடுத்து மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. சிங்கக்குருளை, புலிப்பரல், சிங்கக்குருளை. சொல்லை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நெல், நாற்று, நெல், நாற்று. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஹோமோகிராஃப், ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. கான்சனன்ட் மெய்யெழுத்து. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி, அது கரெக்டு. டிஸ்கஷன் உரையாடல். மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் மோனோலிங்குவல் மட்டும் தவறு. இல்லை சாரி. டிஸ்கஷன் உரையாடல், கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. டிஸ்கஷன் உரையாடல் கரெக்டாக தான் இருக்குது. மோனோலிங்குவல் ஒரு மொழி கரெக்டு. கான்சனன்ட் உயிரெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகி போட்டிருக்காங்க. செகண்ட் அண்ட் தேர்டு கரெக்டாக தான் இருக்கும். ஆப்ஷன் சி மோனோலிங்குவல் ஒரு மொழி, அதுதான் கரெக்டுன்னு போட்டிருக்கோம். அடுத்து கற்றான் என்பதன் வேர் சொல் கல், கற்றான் என்பதன் வேர் சொல் கல். அடுத்து தந்தான் என்ற சொல்லுக்கான வேர் சொல் தா, தா அதான் தந்தானுக்கான வேர் சொல். வேர் சொல்லின் தொழில் பெயர் காண்க சொல்லியிருக்காங்க. ஓடு அப்படின்ற சொல்லுக்கான தொழில் பெயர் ஓடுதல்.
அடுத்து ஓடு என்ற சொல்லுக்கான வினை எச்சம் என்னது? ஓடி. வினை எச்சம் ஓடி. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். உயிரெழுத்துக்கள் சீரீஸில் இருக்குது, அப்படியே டைரெக்டாக அரேஞ்ச் பண்ண வேண்டிதான். ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். எல்லா எழுத்துக்களுமே இருக்கனால ஏதாவது ஒரு எழுத்து மாற்றி வந்துடுறப்போ பார்த்துக்கணும். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, ஒளவை. அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கா சீரீஸில் இருக்குது. காக்கா, கிக்கி, குக்கு, கேக்கே, கை, கொக்கோ, கவ். ஸோ கவை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்கள் சீரீஸில் இரண்டல்ல, உரைநடை, எழுத்து, ஐயம். அடுத்து சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிகள். அப்துல் நேற்று வந்தான், அவனே வரான் இல்லையா, அது தன்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை வாக்கியம். அடுத்து அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா பிறவினை வாக்கியம். செய்யறான், வேற ஒன்று செய்யறான் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். வருவித்தான், கொண்டு வர செஞ்சான், அந்த மாதிரி எவ்வகை வாக்கியம்னு சொல்லி கேட்பாங்க. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை வாக்கியம். அடுத்து மழைக்கானா பயிர் போல உவமை கூறும் பொருள் சோகம். மழை இல்லாமல் பயிர்கள் எப்படி இருக்கும்? சோகமாக வாடி போயிருக்கும் இல்லையா. அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் உவமை கூறும் பொருள் பாதுகாப்பு. குன்றேறி யானை போர் கண்டற்றால் ஒரு மலை மேலே ஏறி நின்று யானைக்கு நடுவில் இருக்க சண்டையை நம்ம பார்க்கணும். ஏன்னா கீழே நின்னோன்னா என்னாகும், அதோட சண்டையில் நம்மளை போட்டு மிதித்து கொன்னுரும் இல்லையா. ஸோ பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு தான் குன்றேறி யானை போர் கண்டற்றால். குன்றின் மேலே ஏறி தான் யானை போரை நம்ம பார்க்கணும், அது பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாது. அடுத்து சரியான விடையை கண்டறிக. கில்ட் பாசனம், பேட்டன்ட் வணிகம், இரிகேஷன் காப்புரிமை. இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது. டாக்குமெண்ட் ஆவணம், இதுதான் கரெக்டு. கில்ட்னா வணிகம், பேட்டன்ட் காப்புரிமை, இரிகேஷன் பாசனம். ஓகேங்களா. கில்ட்டு வணிகம், பேட்டன்ட் காப்புரிமை, இரிகேஷன் பாசனம், டாக்குமெண்ட் ஆவணம். சரியான விடை டாக்குமெண்ட் ஆவணம். அடுத்து ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சைதாப்பேட்டை என்பதன் மருவு சைதை. மயிலாப்பூர் என்பதன் மருவு மயிலை. அடுத்து நிறுத்தற்குறியிட்ட மேற்கோள் குறி நிறுத்தற்குறிகள் இரட்டை மேற்கோள் குறிகள் சொல்லியிருக்காங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். திருவிக்கா மாணவர்களிடம், அந்த இடத்துல ஒரு சின்ன கமா, தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். இது ரெண்டையுமே இரட்டை மேற்கோள் குறி மூலமாக குறிச்சிருக்காங்க. என கூறினார், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேங்களா. அதில் என்னென்னா தமிழ் காவியங்களை படியுங்கள், அங்கே ஒரு ஸ்டாப், இன்பம் நுகருங்கள். இது ரெண்டுமே நம்ம மேற்கோள் குறி மூலமாக இரட்டை மேற்கோள் குறி மூலமாக குறிக்கணும். அடுத்து சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. கு ஆண்டாள் எண் 45 காமராசர் தெரு திருவள்ளூர். இது வந்து ஒரு அட்ரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கு ஆண்டாள், அவங்க ஒரு புள்ளி வைக்கணும். ஆண்டாளுக்கு அடுத்து கமா, எண் 45 அதுக்கப்புறம் ஒரு கமா, காமராஜர் தெரு அங்கே ஒரு கமா, அடுத்து திருவள்ளூர் இங்கே ஃபுல் ஸ்டாப். ஓகேவா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க. பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது, எதிர்காலம் சொல்லியிருக்காங்க, பட் அது இறந்த காலம். இன்று வீட்டிற்குள் புகுகிறான், நிகழ்காலம். இன்று வீட்டிற்குள் புகுகிறான், நிகழ்காலம் கரெக்டாக இருக்குது. காலையில் பள்ளிக்கு புகுவான், காலையில் பள்ளிக்கு புகுவான், எதிர்காலம், அதுவும் கரெக்டாக இருக்குது. நேற்று பள்ளிக்கு புகுந்தான், இறந்த காலம், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ தவறான இணை கேட்குறாங்க. பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது, எதிர்காலம், அதுதான் தவறு. புகுந்தது அப்படின்றது ஒரு இறந்த காலம். அடுத்து இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று வருவான். இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது? நேற்று வருவான் கிடையாது, நேற்று வந்தான். நேற்று வருகிறான், அதுவும் தவறு. நேற்று வரப்போகிறான், அதுவும் தவறு.
நேற்று வந்தான், அதுதான் கரெக்ட் இல்லையா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? மற்றதெல்லாம் பாருங்கள். பொய்கை ஆழ்வார் என்ன பாமாலை சூட்டுகிறார்? பொய்கை ஆழ்வார் எவற்றை பாமாலை சூட்டுகிறார்? பொய்கை ஆழ்வார் எங்கு பாமாலை சூட்டுகிறார்? எங்கு கூட சில டைம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னா எதற்காக பாமாலை சூட்டுகிறார். அடுத்து சரியான சொல் எது? பெண்ணுக்குரிய கடமை யாது? பெண்ணுக்குரிய கடமை யாது? அடுத்து இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. செல்வி கூட்டல் ஆடினாள், மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல், அதுதான் தவறான ஒரு இணை. மற்றதெல்லாம் கோல் கூட்டல் ஆட்டம், கோல் மெய்யீறு ப்ளஸ் உயிர் முதல், கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், ஆடினால் மெய் முதல்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்றது உயிர் தான் இல்லை. இப்போ ஆடினால் அப்படின்றது மெய் முதல் கிடையாது, தவறு. அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அடுத்து பாலை திணை, பாலை கூட்டல் திணை, உயிரீடு ப்ளஸ் மெய் முதல், அதுவும் கரெக்டாக இருக்குது. வருது இல்லையா, அதனால் உயிரீறு அப்படின்னு சொல்கிறோம். மண் கூட்டல் சரிந்தது, மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல். அந்த ஃபஸ்ட்டில் செல்வி மெய்யீறு ப்ளஸ் ஆடினாள் அப்படின்றது உயிரீறு, அதுக்கு பதிலாக மெய் முதல்னு சொல்லியிருக்காங்க. பட் உயிர் முதல் சொல்லணும். ஸோ தவறான இணை ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. ஆறு அப்படின்னா நதியை குறிக்கும், வழியையும் குறிக்கும். அடுத்து திங்கள், திங்கள் மதி மாதம். ஓடு அப்படின்னா விரைவாக நடத்தல் மற்றும் கூரையோட ஓடு. நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன். ஆறு வழி நதி, திங்கள் மதி மாதம், ஓடு விரைவாக நடத்தல் கூரையோடு, நகை சிரிப்பு அணிகலன். அடுத்து இருபொருள் தருக. வரி, வரினா அரசுக்கு செலுத்துகிற வரி ப்ளஸ் வரிசை. அரசுக்கு செலுத்துவது வரி ப்ளஸ் வரிசை. அடுத்து வெறிக்கமல் கழனியுள் உளுணர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெறிக்கமல் கழனியுள் உறுணர் வெள்ளமே அப்படின்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுந்திருந்தனர். மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். அடுத்த கேள்வி, கூற்று காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன், கரெக்டு. தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். சுரதா அப்படின்னா சுப்புரத்தின தாசன் அர்த்தம். அவர் அந்த மாற்றிக்கிட்டார், அதுவும் கரெக்டு. இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர், அதுவும் கரெக்டு. இவர் பாடலின் உவமைகளை பயன்படுத்த மாட்டார். அவரே ஓமை கவிஞர். பட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? உவமைகளை பயன்படுத்த மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. பட் இது தவறு, சரியா? ஸோ ஆப்ஷன் 4 மட்டும் தவறு. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன், தன் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். இவரை ஓமை கவிஞர் என அழைப்பார்கள். இந்த 3 கூற்றுகளுமே சரியானது. 4வது மட்டும் தவறு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா காப்பிய இலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம். ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். ஃபாரஸ்ட்ரி வனவியல். கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசுமண் களம். பசுமண் அப்படின்னா சுடாத மண், சுடாத மண்கலம். பசுமண் களம்னா சுடாத மண்கலம். அடுத்து கட்டுரையை படித்தான், இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. வேற்றுமை தொடர். கட்டுரையை படித்தான் என்பது வேற்றுமை தொடர். அடுத்து வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்கா. அடுத்து சரியான கூட்டப்பெயர். பழம் அப்படின்னா குலை, பழக்குலை, எறும்பு சாறை, வாழைத்தோப்பு, புல்கட்டு. பழக்குலை, எறும்பு சாறை, வாழைத்தோப்பு, புல்கட்டு. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. செரு, செரு வயல், வித்து விதை, யாணர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. வட்டி பனையோலை பெட்டி. செரு வயல், வித்து விதை, யாணர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. அடுத்த கேள்வி சொல் பொருள் பொறுத்துக.
இயற்கை வங்கூல் ஆட்ட. வங்கூல் அப்படின்னா என்னது? காற்று. வங்கூல்னா காற்றை குறிக்கும். அடுத்து ஒருமை சொல். இது பழம். இது பழம் அன்று சொல்லணும். இது பழம் அன்று. பழம் அல்ல தவறு. அவை அவைகள் இது மேட்ச் ஆகாது. இது பழம் அன்று அதுதான் சரியான ஒரு ஆப்ஷன். ஒருமை சொல் இது பழம் அன்று.